ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சக்கரவள்ளி கிழங்கு வடை எப்படி செய்யலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய இந்த வடை ஒரு நல்ல ஃபில்லிங்கான ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ்னு சொல்லலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான சக்கரவள்ளி கிழங்கை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெரிய துண்டுகளாக கட் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சுக்கணும். ஆறின பிறகு தோல் உரிச்சிட்டு மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். பீஸாவோ கட்டியாவோ இல்லாமல் நல்லா மசிச்சு விட்டுக்கணும். இந்த அளவுக்கு மைய நல்லா மாவாக மசிஞ்ச பிறகு இது கூட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுக்கணும். இது பார்க்குறதுக்கு நல்லா கெட்டியாக இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் ஈரப்பதம் இதில் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாவு மசாலா எல்லாமே சேர்த்து ஆனியன் எல்லாமே சேர்த்து வடை செய்ய போகிறோம். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்ச பிறகு இது கூட கார்ன்ஃப்ளவர், அரிசி மாவு, கடலை மாவு இது மூணுமே சேர்த்துக்கணும். இதுக்கு ரேஷியோஸ்லாம் இல்லை. நீங்கள் எதை வேணால் கொஞ்சம் கம்மியாக எதை வேணால் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். கிழங்கோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு சேர்த்துக்கணும். மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணின பிறகு உதிரி உதிரியாக இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது கூட நறுக்கின கருவேப்பிலை, நறுக்கின பச்சை மிளகாய், நறுக்கின வெங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு வெங்காயத்தோட ஈரப்பதம் சேர்ந்து உருட்டை வர்ற அளவுக்கு இருக்கும். நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு இருக்கும். அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ஈரப்பதம் இல்லாமல் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வரணும். அந்தளவுக்கு டைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு ட்ராப் வாட்டர் கூட அதில் சேர்க்கக்கூடாது. கிழங்கு வெங்காயத்தோட ஈரப்பதத்துக்கு ஏற்ற மாதிரி மாவு சேர்த்து கெட்டியாக பிசைஞ்சுக்கணும். ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து ஹீட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எண்ணெய் சூடாகிற நேரத்தில் மாவு கெட்டியாக இருக்கிறதுனால நம்ம எல்லா வடையுமே தட்டி தட்டில் கூட எடுத்து வச்சுக்கலாம். உளுந்து வடைக்கு நம்ம அது மாதிரி செய்ய முடியாது. தட்டி உடனே எண்ணெயில் சேர்த்துடணும். தலன்னு இருக்கும் மாவு. பட் இந்த வடைக்கு நம்ம எல்லா வடையுமே தட்டி வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம எண்ணெயில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்பொழுதுமே ஆயிலில் ஃப்ரை பண்ணுற ரெசிபீஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் முன்னாடியே எடுத்து ஆற விட்டுட்டு டபுள் ஃப்ரை பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் பண்ண போகிறோம். இது ஆறிட்டு இருக்கட்டும். அந்த டைமில் நம்ம பேலன்ஸ் இருக்க வடையும் சேர்த்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த வடையை எடுத்து ஆற வச்சுட்டு ஆறின வடையை சேர்த்து டபுள் ஃப்ரை பண்ணிக்கலாம். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நிறைய வீடியோவில் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி டபுள் ஃப்ரை பண்ணும்பொழுது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதே சமயத்தில் கலரும் சேஞ்ச் ஆகாமல் காந்தாமல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஒரே டைம்லேயே கம்ப்ளீட்டாக 100% கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு நம்ம ட்ரை பண்ணினோம் அப்படின்னா வடை காந்த ஆரம்பிச்சிரும். அதே சமயத்தில் எண்ணெயும் சேர்த்துக்கும் வடையில். அதனால் டபுள் டைம் ஃப்ரை பண்ணி எடுங்க. இந்த சக்கரவள்ளி கிழங்கு வடை சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். அதே மாதிரி அதோட ஸ்வீட் சுவையோட நம்ம சேர்க்குற பச்சை மிளகாய், ஆனியன்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கும். ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். சின்ன பசங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஊற வைக்கிற வேலை, அரைக்கிற வேலையெல்லாம் இல்லாமல் ஒரு 10 நிமிஷம் கிழங்கு வேக வச்சோம் அப்படின்னா அடுத்த 10 நிமிஷத்தில் வடை ரெடி பண்ணிடலாம். இப்போ சக்கரவள்ளி கிழங்கு சீசனாக இருக்குது, நிறைய கிடைக்குது. இந்த டைமில் இந்த ஹெல்த்தியான வடையை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டான சூப்பரான ரெசிபீஸ்லாம் இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கும்பொழுது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.